சாம்பார், ரசம், கூட்டு, புளிக்குழம்பு இது எல்லாமே வைக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க ஒரே ப்ராப்ளம்னா என்ன சைடிஷ் பண்ணுறது, தொட்டுக்க என்ன பண்ணலாம், பொரியல் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் சட்டுன்னு உங்களுக்கு இந்த அவரைக்காய் பொரியல் ஞாபகம் வந்துச்சுன்னா வேறு எதையுமே வாங்க மாட்டீங்க. அவரைக்காய் பொரியல்னால் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி நீங்கள் பொரியல் செய்து கொடுத்தீங்கன்னா வேணானே சொல்ல மாட்டாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கடுகு, கடலைப்பருப்பு மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. கடலைப்பருப்பு அதிகமாக பொரியலுக்கு போட்டால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கேரட், பீன்ஸ் இதெல்லாம் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அவரைக்காய்க்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே வரமிளகாய் ஒரு 4 மிளகாவை நான் போட்டிருக்கேன். எப்போவுமே பச்சையாக இருக்கிற வெஜிடபிள் செய்யும்போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பச்சை மிளகாய் சேர்க்காமல் வரமிளகாய் தான் சேர்க்கணும். இப்போ அது கூடவே 3 பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஓரளவு வதங்கி வந்தால் போதும். நல்லா ப்ரௌனாக வரணுங்கிற அவசியம் இல்லை. இந்த டைமில் இவ்வளோ பொடிசாக கட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பெருசாக இருக்கும்போது டேஸ்ட் அவ்வளவுக்கு நமக்கு எடுத்து கொடுக்காது. அவரைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுங்க. அந்த ஆயிலில் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. இப்போவே எந்த பொரியல் பண்ணாலும் நம்ம காய்களை போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. பக்கத்துலேயே இருந்து நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா தான் அந்த பொரியலோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அந்த பொரியலுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டு எல்லா காய்களுக்கும் படுற அளவுக்கு நல்லா கிண்டி கொடுங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா குக்காக இருக்கும். இப்போ அது கூடவே நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. தேங்காய் கெட்டியாக இல்லாமல் எல்லா இடத்துக்கும் படுற அளவுக்கு நீங்கள் கிண்டி கொடுங்க. அப்போ தான் அவரைக்காய் எல்லா இடத்துக்கும் சேர்ந்து டேஸ்ட் நமக்கு நல்லா கொடுக்கும். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்து நல்லா கிண்டி கொடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்து கிண்டி விட்டிங்கன்னா தான் இந்த பொரியல் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பில் வச்சுட்டு நம்ம போயிட்டோம்னா டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான ரொம்பவே டேஸ்ட்டான பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். எப்போவுமே அவரைக்காய் வாங்கி பெருசாக கட் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி செய்து பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூப்பரான இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செய்து கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.